பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நீங்க ஓல்ட் மால்டோ பேர் வாய்ஸ் தான் பாப்பீங்க. இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. சில பல காப்பிரைட் இஷ்யூனால இப்ப திருப்பி ரீஅப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அதனால இந்த வீடியோல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தா உங்க வீடியோ நினைச்சு எல்லாரும் மன்னிச்சிடுங்க. சரி ரைட் நண்பர்களே, இப்போ ஓல்ட் மால்டோ பேர் வாய்ஸ் கேட்க எல்லாரும் ரெடியா இருங்க. Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? ஹிஸ்டரி ஆஃப் உஸ்மாகி கிளான். அதாவது இந்த உஸ்மாகி கிளான் எப்படி உருவாச்சு, அதை கிரியேட் பண்ணது யாரு, அது மட்டும் இல்லாம இந்த உஸ்மாகி கிளான் அவங்க எப்படி போட்டு தள்ளாங்க அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அண்ட் என்னதான் எல்லாரும் சேர்ந்து இந்த உஸ்மாகி கிளானை மொத்தமா போட்டு தள்ளாலும் ஒரு சில உஸ்மாகி கிளான் சேர்ந்தவங்க இன்னும் ஊரோட தான் இருக்காங்க. சோ அவங்க யாரு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படிலாம் போயிட்டு இருக்கு இப்ப அப்படின்றத இந்த வீடியோல மொத்தமா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே, வாட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்குறது மால்டோ பாய் சேனல், நான் தான் மால்டோ பாய். உஸ்மாகி கிளானை கிரியேட் பண்ணது யாரு, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அகரம் ஓட்சுகி யாருன்னு தெரியும். தெரியாதவங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா The Life of அகரம் ஓட்சுகி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவோம். சோ தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த அகரம் ஓட்சுகி பாத்தீங்கன்னா இந்திரா அண்ட் அசுரா அப்படின்னு சொல்லி 2 பசங்க போறாங்க. இதுல நம்ம இந்திரா பாத்தீங்கன்னா உச்சியா கிளானை கிரியேட் பண்ணிருப்பாரு, அசுரா பாத்தீங்கன்னா செஞ்சு கிளானை கிரியேட் பண்ணிருப்பாரு. சோ அதன் பிறகு நம்ம அசுராக்கு அந்த 3 பசங்களுமே பாத்தீங்கன்னா தனித்தனியா போயிட்டு வேற வேற கிளான உருவாக்குவானுங்க. சோ அப்படி உருவானது தான் பாத்தீங்கன்னா இந்த உஸ்மாகி கிளான். சோ சிம்பிளா சொல்லணும்னா நம்ம அசுரா மூலியமா தான் பாத்தீங்கன்னா இந்த உஸ்மாகி கிளானமே கிரியேட். பட் இந்த உஸ்மாகி கிளான சேர்ந்தவங்க ஆக்சுவலா நம்ம லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க கிடையாது. இவங்க பாத்தீங்கன்னா உஷிகி வகாவுரு அப்படின்ற ஒரு வில்லேஜ் சேர்ந்தவங்க. இந்த வில்லேஜ் பாத்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் ஏர்போல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. சோ இந்த உஸ்மாகி கிளான் கிரியேட் ஆன சில வருடங்களே பாத்தீங்கன்னா நம்ம அசுரா ஓட்சுகி இறந்து போறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அசினா அப்படின்ற ஒருத்தர் இந்த உஸ்மாகி கிளானோட லீடரா மாத்தாரு. நம்ம அசுரா மூலியமா தானே இந்த உஸ்மாகி கிளான் வந்திருக்கும். சோ அதனாலே பாத்தீங்கன்னா உஸ்மாகி கிளானுக்கும் செஞ்சி கிளானுக்கும் எப்பயுமே ஒரு பாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். சோ இதை வெளிப்படுத்துற விதமா நம்ம லீஃப் வில்லேஜ்லயே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நீங்க உஸ்மாகி கிளானோட அந்த சிம்பிளை பாத்திருப்பீங்க. இவ்வளவு உஸ்மாகி கிளானோட லீடரா இருந்த நம்ம அஷினா உஸ்மாகி போனதுக்கு அப்புறம் மிட்டோ உஸ்மாகி தான் வந்திருப்பாங்க. சோ அந்த மிட்டோ உஸ்மாகி தான் பாத்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சு மேரேஜ் பண்ணிருப்பாரு. சோ இப்படி இருந்த உஸ்மாகி கிளானை எதனால எல்லாருமே சேர்ந்து அடிச்சாங்கன்னா, உஸ்மாகி கிளானை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லணும்னா மத்தவங்க 100 வருஷம் வாழ்றாங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா 150-200 வருஷம் வாழ்வாங்க. அது மட்டும் இல்லாம சீலிங் ஜூட்ஸ்னாவே அது உஸ்மாகி கிளானை சேர்ந்தவங்க பவர்ஃபுல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார இடத்துலயும் பேர் வாங்கியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த உஸ்மாகி கிளானை சேர்ந்தவங்களால பாத்தீங்கன்னா பீஸ்ட் எல்லாத்தையுமே ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி அதை பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா ஹீலிங் பண்ண முடியும். சோ இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கும். பட் காலப்போக்கில் பாத்தீங்கன்னா எங்க இந்த பீஸ்ட் எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணி நமக்கு எதிராக திரும்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஒரு அச்சத்தை கிரியேட் பண்ணும். சோ அதனாலே எல்லா வில்லேஜும் சேர்ந்து உஷிஷி வகாகுரு அப்படின்ற ஒரு வில்லேஜை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வில்லேஜ்ல தான் பாத்தீங்கன்னா உஸ்மாகி கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. சோ அந்த வில்லேஜ் அட்டாக் பண்ணும்போது உஸ்மாகி கிளானை சேர்ந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. பட் இந்த அட்டாக்லயுமே ஒரு சிலர் அவங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிட்டு வேற வேற வில்லேஜுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே மைக்ரேட் ஆகி போனாங்க. சோ அப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சு 9th டிவிஷனை மிட்டோ உஸ்மாகிக்குள்ள சீல் பண்ணது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அவங்களே மேரேஜ் பண்ணி நம்ம லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அடுத்து நம்ம குஷினாவோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் போய் செத்து போயிருப்பாங்க. பட் நம்ம குஷினா மட்டும் எப்படியே தப்பிச்சு லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. சோ அப்போ நம்ம குஷினாக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசா தான் இருக்கும். சோ அவங்க பாத்தீங்கன்னா நம்ம லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற அகாடமில படிச்சு மினோட்டோவை மேரேஜ் பண்ணிப்பாங்க. சோ நம்ம மினாட்டோ குஷினாவுக்கு ஒரு பையன் பிறப்பான். அவன் பேரு தான் நருட்டோ உசுமாக்கி. அதன் பிறகு நம்ம நருட்டோக்கு நட்டாக்கு மேரேஜ் நடந்து 2 பசங்க பிறப்பாங்க. ஒன்னு பொருட்டோ உசுமாக்கி, இன்னொன்னு ஈமாவாரி உசுமாக்கி. சோ பாத்தீங்கன்னா நம்ம லீஃப் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய உசுமாக்கிஸ். இவங்களை தாண்டி நம்ம கரின் உசுமாக்கியோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வேற ஒரு வில்லேஜுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. சோ அதன் பிறகு நம்ம கரீன் பிறந்திருப்பாங்க. பட் கரீன் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல நம்ம உரோச்சிமாரோட ஸ்டூடெண்டா வளர்ந்திருப்பாங்க. சோ இதுக்கு அடுத்து ஃபுசோ ஆர்டிசி இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க தான். பட் அந்த அட்டாக்கு அப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா ரெயின் வில்லேஜ் கிளம்பி போயிருப்பாங்க. சோ அப்படி போன இவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா நாகோட்டோ உசுமாக்கி பிறப்பான். பட் நம்ம நாகோட்டோ உசுமாக்கியோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் நிஞ்சா வரப்பவே 2 ஷினோபிஸ் போட்டு தள்ளிருப்பாங்க. சோ அதன் பிறகு தான் நம்ம நாகோட்டோ உசுமாக்கி எகிகோ மற்றும் கொனானை மீட் பண்ணி அவங்க 3 பேரும் சேர்ந்து வளருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேருக்குமே நம்ம ஜிரையா தான் ட்ரைனிங் கொடுப்பாரு. சோ ஜிரையாவோட ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா அக்கட்சுகி அப்படின்ற ஒரு டீம் உருவாக்குவாங்க. அப்ப நம்ம எகிகோ செத்துருவாரு. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா நம்ம நாகோட்டோ உசுமாக்கி ஈவலா செயல்பட ஆரம்பிப்பான். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா 6 path of pain மாதிரி நம்ம லீஃப் வில்லேஜுக்கு வந்து ஆல்மைட்டி புஷ் போட்டு லீஃப் வில்லேஜை தரமட்டமாக்கிருப்பான். பட் அதன் பிறகு நம்ம நருட்டோ பாத்தீங்கன்னா நாகோட்டோ உசுமாக்கி மீட் பண்ணி அவனுக்கே டாக்கிங் நோ ஜுட்ஸோ போட்டு அவனுமே மனம் தெரிஞ்சு வைப்பாரு. சோ அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா நம்ம நாகோட்டோ உசுமாக்கி ஆல்மைட்டி புஷை ரிவர்ஸ் பண்ணுவான். பட் அப்படி பண்ணதுனால அவன் பாத்தீங்கன்னா சம்பவ இடத்துல செத்து போயிடுவான். சோ இங்க உசுமாக்கி கிளானை சேர்ந்த நம்ம நாகோட்டோ உசுமாக்கி இறந்து போயிட்டாரு இல்லையா. சோ அதே மாதிரி நம்ம அஷிராமா செஞ்சோட ஒய்ஃப் மிட்டோ உசுமாக்கி இருக்காங்க பாத்தீங்களா. சோ அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா வயசாகி ஒரு கட்டத்துல இறந்து போயிடுவாங்க.
சொல்லுவாங்க. சோ நம்ம மிட்டோ உசுமாக்கி இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட உடம்புக்குள்ள 19 பெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம குஷினாவோட உடம்புக்குள்ள தான் சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதன் பிறகு நம்ம மினோட்டாவுக்கும் குஷினாவுக்கும் மேரேஜ் நடக்கும். மேரேஜ் நடந்து நருட்டோ பிறப்பான். சோ நருட்டோ பிறக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம குஷினாவோட உடம்புக்குள்ள இருந்து அந்த சீலிங் கொஞ்சம் வீக் ஆயிடும். சோ அதை யூஸ் பண்ணி கொண்ட நம்ம ஒபிட்டோ பாத்தீங்கன்னா 19 பெஸ்ட் அவனுடைய கண்ட்ரோல் எடுத்து கொனகா வில்லேஜை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ கொனகா வில்லேஜையும் நருட்டோவையும் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினோட்டோ அண்ட் குஷினா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய உயிரை கொடுத்து நம்ம நருட்டோவை காப்பாற்றுவாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உசுமாக்கி கிளான சண்டை இன்னொருத்தரும் இறந்து போயிட்டு இருப்பாங்க. ஐ மீன் நம்ம குஷினாவை தான் சொல்றேன். சோ இப்போ உசுமாக்கி கிளான்ல மிச்சம் இருக்கிறது ரெண்டே பேர் தான். ஒன்னு நம்ம நருட்டோ, இன்னொன்னு கரீன் உசுமாக்கி. சோ இதுல நம்ம கரீன் உசுமாக்கி பாத்தீங்கன்னா அவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போதே ஒராச்சிமாரோட டீம்ல போயிட்டு ஒரு மெம்பரா மாதிரி ஒராச்சிமாரோட பாதுகாப்புல தான் பாத்தீங்கன்னா வளரவே செய்வாங்க. சோ இந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம கரீன் உசுமாக்கி சாசுகேவை மீட் பண்ணி லவ் பண்ணுவாங்க. பட் நம்ம சாசுகேக்கு தான் யார் மேலயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லையா. சோ அதனால பாத்தீங்கன்னா கரீன் உசுமாக்கியுமே அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டான். சோ அதனாலே நம்ம கரீன் உசுமாக்கி பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருப்பாங்க ஒராச்சிமாரோட டீம்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ மீன் நான் பார்த்த வரைக்கும் சிங்கிளா தான் இருப்பாங்க. சோ இவங்களுக்கு அடுத்து நம்ம நருட்டோ உசுமாக்கி தான் பாத்தீங்கன்னா உசுமாக்கி கிளான்ல இருக்கிற லாஸ்ட் பர்சன். சோ நம்ம நருட்டோக்கு பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நருட்டோக்கு என்ன டாக்கு மேரேஜ் நடக்கும். மேரேஜ் நடந்து 2 பசங்க பிறப்பாங்க. ஒன்னு ஈமாவரி, இன்னொன்னு பருட்டோ. சோ எப்படி நம்ம சாசுகே மூலியமா உச்சியா கிளான் மறுபடியும் வளர ஆரம்பிச்சோ அதே மாதிரி தான் நம்ம உசுமாக்கி கிளானுமே நருட்டோ மூலியமா வளர ஆரம்பிக்கும். சோ இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உசுமாக்கி கிளானோட பவர்ஸ் பத்தி பேசுவோம். சோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உசுமாக்கி கிளான சேர்ந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சாக்ரா அளவுக்கு அதிகமா இருக்கும். சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சு உசுமாக்கி கிளான்ல இருக்கிற நம்ம மிட்டோ உசுமாக்கியத்தை அவங்களோட உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா 19 பெஸ்டா சீல் பண்ணிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மாத்ரா உச்சியா பாத்தீங்கன்னா நாகட்டோ உசுமாக்கியை தேர்ந்தெடுத்து அவருக்கு பாத்தீங்கன்னா 2 ரினிகனை இம்ப்ளான்ட் பண்ணிருப்பாரு. அதுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம நாகட்டோ ஒரு உசுமாக்கி கிளான சேர்ந்தவன். சோ அவனுக்கு நிறைய சாக்ரா இருக்கும் அப்படின்ற ஒரே காரணம் தான். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாகட்டோவுமே பாத்தீங்கன்னா அவருடைய 2 ரினிகனையுமே தாறுமாறா யூஸ் பண்ணுவாரு. இது நீங்க சீரிஸ்லயே பாத்திருப்பீங்க. நம்ம ஜெரியா கூட இந்த அக்கட்சுக்கியோட லீடர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க ரெயின் வில்லேஜுக்குள்ள என்ட்ரி ஆகிருப்பாரு. பட் அப்ப பாத்தீங்கன்னா பலத்த மழை பெய்து கொண்டிருக்கும். ஆனா அந்த ஒவ்வொரு மழை துளியிலுமே பாத்தீங்கன்னா நம்ம நாகட்டோடைய ரினிகனை யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகிருப்பாரு. சோ அதனாலே நம்ம நாகட்டோக்கு பாத்தீங்கன்னா ரெயின் வில்லேஜுக்குள்ள எவனோ ஒருத்தன் என்ட்ரி ஆகிட்டாண்டா அப்படின்ற மாதிரி தெரிய வந்துடும். நல்லா நீங்க ரெயின் ரெயின் கூட பாத்தீங்கன்னா நம்ம நாகட்டோ கனெக்ட் ஆகிருப்போம். சோ அப்ப அவங்க எவ்வளவு பண்ணிப்பாருங்க. சோ இதே மாதிரிதான் அந்த பக்கம் நம்ம அவங்க கிட்டயுமே பாத்தீங்கன்னா நிறைய சாக்கரா இருக்கும். சோ அதனாலே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கையை கடிச்சு நம்ம சாசுக்கு நிறைய வாட்டி ஃபோர்த் கிரேட் ஜவர்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நம்ம முன்னாடி இருக்கிற எல்லா சாக்கராவுமே காலியாகி மயக்கம் போட்டு கிளந்துருவாங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கரீன் தான் அவங்களுடைய கையை கொடுத்து கடிக்க வச்சு சாக்கராவை கொடுப்பாங்க. நம்ம உஸ்மாக்கி கிளான சேர்ந்தவங்க கிட்ட அவங்களுடைய சாக்கராவை தாண்டி அவங்க கிட்ட மிகப்பெரிய பவரா இருந்தது அவங்களுடைய சீலிங் ஜூட்ஸ் தான். சீலிங் ஜூட்ஸ் வரும்போது ஏகப்பட்ட சீலிங் ஜூட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியும். சோ இவங்களுடைய சீலிங் ஜூட்ஸ் வச்சுதான் பாத்தீங்கன்னா இந்த டைட்டிங் பிஸ்டா இருக்கு பாத்தீங்களா. சோ அது எல்லாத்தையும் சீல் பண்ணுவாங்க. நம்ம மினோட்டோவே பாத்தீங்கன்னா குஷினா கிட்ட சீலிங் ஜூட்ஸ் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா 19 பிஸ்டே சீல் பண்ணுவாரு. மினோட்டோ மட்டும் இல்லாம நம்ம தேர்ட் இருசன் சருட்டோபி இருக்காரு பாத்தீங்களா, அவருமே உசுமாக்கி கிளான சேர்ந்தவங்க கிட்ட தான் இந்த ரீப்பர் டெத் சீல் எல்லாத்தையுமே கத்துப்பாரு. சோ இது யூஸ் பண்ணி தான் நம்ம இருசன் சருட்டோபி ஒரோச்சிமாரோட கையை பாத்தீங்கன்னா சீல் பண்ணிருப்பாரு. சோ அதுக்கு பிறகு நம்ம ஒரோச்சிமார் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த கையை ரெடி பண்ணிருப்பான். சோ அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுவும் இல்லாம இவ்வளவு பவர்ஃபுல்லான சீலிங் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி சீல் பண்ணிக்கிட்டவங்கள அவ்வளவு சீக்கிரமா பாத்தீங்கன்னா சாதாரணமா ரீஎனிமேட் பண்ணி வர வைக்க முடியாது. சப்போஸ் அப்படி ரீஎனிமேட் பண்ணி வர வைக்கணும் அப்படின்னா ஊருக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில ஒரு மாஸ்க் இருக்கும். அந்த மாஸ்க் யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ரீஎனிமேட் பண்ணி வர வைக்க முடியும். அப்படிதான் நம்ம ஒரோச்சிமாருமே பண்ணிருப்பாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம உஸ்மாக்கி கிளான சேர்ந்தவங்களால பாத்தீங்கன்னா அடமைன்டைன் அப்படின்ற ஒரு செயினை கிரியேட் பண்ணி அதை வச்சும் அட்டாக் பண்ண முடியும். சோ அப்படிதான் நம்ம குஷினா பாத்தீங்கன்னா அந்த செயினை கிரியேட் பண்ணி அதை வச்சு நம்ம 19 பிஸ்டே கொஞ்ச நேரத்துக்கு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இதுவுமே பாத்தீங்கன்னா உஸ்மாக்கி கிளானுக்கு சொந்தமான ஒரு யூஸ் தான். சோ இதுல இருந்து உங்களுக்கு உசுமாக்கி கிளான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுதான் பாத்தீங்கன்னா உசுமாக்கி கிளானோட முழு வரலாறு. பட் இந்த வீடியோல நான் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதோ கோ வித் தி ஃப்ளோ அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு போயிருப்பேன். சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சுன்னா ஐ எம் ரியலி சாரி. சரி ஓகே, நம்ம வீடியோ ரெண்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் வீடியோல ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாக்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அதுவும் இல்லாம உங்களுக்கு உசுமாக்கி கிளான பிடிக்கும்னா அதுல யாரு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சேன். சரி ரைட், அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களையும் சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து